மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்கின்ற பாகுபலி 2 படத்தினுடைய பார்க்கணும். இந்த பாகுபலி படத்தினுடைய முதல் பாகம் வந்து பிரம்மாண்டமாக வந்து ஹிட் ஆகி மக்களுடைய பெரிய வரவேற்பு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த படத்தில் சொல்லப்பட்ட கதையில் கட்டப்பா இதனால் பாகுபலி பண்ணார். அந்த சஸ்பென்ஸில் தான் வந்து இரண்டாவது படத்துக்கான எதிர்பார்ப்பு எகிரிது. படத்தோடைய பிரம்மாண்டம், திரைக்கதை நேர்த்திகள், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, ராஜ்மௌலியுடைய டைரக்ஷன் இதெல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே செகண்ட் பார்ட்டுக்கான எதிர்பார்ப்பு எகிறதுக்கு முக்கியமான காரணம் கட்டப்பா ராஜ விஸ்வாசி. அவர் வந்து அரசுக்கு மிகவும் விசுவாசியாக இருக்கிறாரு. ஒரு அரசனையே எதனால் கொலை பண்ணார், அதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிற சஸ்பென்ஸ் தான் முக்கியமான பங்கு வச்சுது. இந்த படத்தில் அதற்கான சொல்லப்பட்ட காரணமும் ராஜமாதா வந்து தன்னுடைய வளர்ப்பு மகனையே கொலை பண்ணிடு அப்படின்ட்டு கட்டப்பாட்டை சொல்கிறதுக்கான முக்கியமான அந்த ஏற்றுக்கிற மாதிரி காரணம் இல்லை. இது ஒரு பெரிய மைனஸ் படத்தில். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கலாம், மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கலாம். ஆனால் படத்துடைய பேசிக், அதனுடைய அஸ்திவாரமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். எத்தனையோ ராஜ வம்ச கதைகள், சரித்திர கதைகள்லாம் நாம் படிச்சுருக்கோம், புராண கதைகள்லாம் கேட்டுருக்கோம். எப்படின்னா, ஏதோ ஒரு வாரிசு, ஒரு குழந்தையோ ஏதோ ஒன்று வந்து சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக அந்த குழந்தையை கொன்று, இதை நீ எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போய் கொன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கொண்டு போவான். குழந்தையை கொண்டது மனசு இல்லாமல் அவன் வந்து ஒரு இலையில வச்சு, ஒரு கூடையில் வச்சு தண்ணியில் ஆற்று விடுவான். அது போய் வளர்ந்து பெரியவனாக அந்த மாதிரி கதையில் படிச்சுக்குவான். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜ விஸ்வாசி வந்து மன்னரையே வந்து கொலை பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் படத்தில் ஒரு திணிப்பாக தான் இருக்குது. அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. அதே போல் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு பலியாகி ராஜமாதாவான ரம்யா கிருஷ்ணன் வந்து நீ வந்து வளர்ப்பு மகன் பாகுபலி வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து அது சொல்லப்படலை. அது ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. இந்த ரெண்டு ரீசன் மிகவும் பலவீனமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், முக்கியமான காரணம் அனுஷ்கா வந்து பொண்ணு கேட்குறதுக்கு சீதன் அனுப்புறதுக்காக ரம்யா கிருஷ்ணன் வந்து ராஜமாதாவாக வந்து கட்டளையிடலாம். அதை அனுப்பு, இதை அனுப்பு. எல்லாம் ஒரு மன்னரோ ஒரு சக்கரவர்த்தியோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து பெண்ணை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியல, அதனால் வந்து ஒரு செல்வ செருக்கில் தாங்கிற அகம்பாவத்தில் ஒரு மன்னன், ஒரு சக்கரவர்த்திங்கிற காரணத்தினால அப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம மன்னிச்சு விடலாம். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் இன்னொரு பெண்ணை கிட்டத்தட்ட விலை பேச மாதிரி, ஒரு அடிமையை வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி அந்த சீதனத்தை கொண்டு கொடுத்து நீ வந்து இங்கே வந்துரு மருமகளா வா அப்படின்னு ஒரு அழைப்பு விடுங்க, பெண் கேட்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அது எந்த பெண்ணுமே படத்தில் வந்து அனுஷ்கா வந்து ஒரு வீர பெண்ணாகவோ ஒரு புரட்சிகரமான வசனம் பேசுகிற பெண்ணாக காமிச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு சாதாரண பெண்ணே வந்து இந்த மாதிரி குண்டி கொடுத்தோம்னா ஏற்றுக்காது. அந்த பொண்ணு ஏற்றுக்காது. அது வந்து தன்மானத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்குது அந்த காட்சி அமைப்பு. அந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணா ஒரு ராஜமாதா, ஒரு அரசியல் தந்திரி, எப்படி ஒரு பொண்ணோட மனசுன்னு ஒரு பொண்ணுத்தை தெரியும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அனுஷ்கா வந்து அந்த மாதிரி ஒரு செல்வச்செருக்கில் வந்து விலை பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே போல் இந்த சத்யராஜ் மாமாவாக வர்றாரு பாகுபலிக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற வசனங்கள், அவர் வந்து என்ன மாமா நீ இன்னும் இத்தனை வருஷம் கண்ணிகளியாமல் இருக்கிறேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காட்சிகள்லாம் இருக்குது. அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் சத்யராஜ் வந்து ஒரு சீரியஸான கேரக்டர், அவர் ராஜவிஸ்வாசத்தை காமிக்கிற மாதிரி காட்சிகள் வசனங்கள்லாம் எத்தனவா இருக்குது. அவர் வந்து பாகுபலியோடு சேர்ந்து அந்த பெண் பார்க்குறது, அந்த அனுஷ்காவுக்கு முன்னால் வீரனான ஹீரோ கோலை போல் நடிப்பது, அதுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறது, அந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்சிகள்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. அது வந்து எடுபடல. சத்யராஜனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், ஒரு வீரனான கேரக்டர் வந்து இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகள், இந்த ஜெனிலியா லைலா பண்ணுற மாதிரிலாம் லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் இன்னொரு மைனஸ் பாருங்கள், ஒரு சீனில் ஹீரோன்னு சொல்லித்தராரு. அம்பு வந்து இப்படி விடும்பொழுது எதிரிகள் அப்படி வர்றாங்க, இப்படி விட்றா ஒரு அம்பு விட்டோம்னா அது போய் சென்டரில் போய் ஒரு ஆளை போய் தாக்குது. நம்மளால் அப்படியே இப்படி 4 எடுத்து இப்படி விடுங்க அப்படின்ட்டு 4 நீங்கள் வந்து ஒரு கல் எடுத்து வேகமாக வீசி பாருங்க கையால், அது என்ன ஃபோர்ஸில் வந்து எதிரி தாக்குது. அதே மாதிரி 4 கல்லை ஒட்டுக்க தூக்கி போடுங்க, அது என்ன ஃபோர்ஸில் போய் தாக்குதுன்னு பார்க்கணும்.
ஒரு மெஷினில் வந்து ஒரு புல்லட்டோ அல்ல அம்போ வந்து ஒரு மெஷினில் வந்து செட் பண்ணி போடும்போது அந்த ஃபார்முலா ஓகே. ஆனால் ஒரு மனிதனுடைய கையில் அந்த பவர் சென்டரில் ஒன்று இழுத்து விடும்போது அந்த ஒன்று வேணால் ஃபோர்ஸாக போகும். இந்த 4 அம்பு டக்கு 4 எடுத்து விடுறது அது வந்து அனுஷ்கா சொல்லி தர்றாரு. அது பேக் மாதிரி எனக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து விடாது. அதே மாதிரி இப்போது அந்த அம்பு வந்து ஒரே வில்ல ஒரே திசையில் இப்படி விடும்பொழுது 4 அம்பு இப்படியே தான் போகும். என்ன, ஒன்று மேலே ஒன்று கீழே, அது கீழே ஒன்று, அது கீழே ஒன்று, 4 போய் ஒரு ஆளத்தான் தாக்க முடியும். ஒரு ஆளுக்கு மேலே இப்படி 4 அம்பு விட்டோன்னா அவனுடைய தலையில் நெத்தியில் ஒன்று, நெஞ்சில் ஒன்று, வயிற்றில் ஒன்று, காலில், அந்த மாதிரி டைரக்ஷன் தான் அவர் அம்பு ஏற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்பு போய் 4 பக்கமாக இந்த ஒருத்தனை போய் குத்துது, இந்த ஒருத்தனை போய் குத்துது. அந்த அது எப்படி இப்படி ஒரு அம்பு விடுறான், அது எப்படி 4 பக்கம் இப்படி போய் கூட மக்கள்லாம் பிரமாதம் கையெழுத்தாங்க. இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. அதாவது ஒரு நல்ல பிரம்மாண்டமான படத்தை வந்து ஏதோ நொட்ட சொல்கிறாங்கிறக்காக இப்படி சொல்கிறான்னு நினைக்கூடாது. அதாவது ஒரு மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்ற ஒரு படம். மைனஸ் வந்து அதை சுட்டி கேட்குற தப்பு இல்லையா? இது வந்து ராஜமௌழி வந்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பாளி தான். நீ இவ்வளோ விமர்சனம் பண்ணி நீ போய் அந்த மாதிரி படம் எடுக்க என்னால் ஒரு சீன் கூட அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு விமர்சகன். நான் 100 ரூபா கொடுத்து படம் பார்க்குறேன், அதில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நான் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது நம்மளால் இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுங்களா? ஒரு விமர்சகர் மேலே வச்சுருக்கிற ஆயுதம் வந்து 2 விதமாக வைப்பாங்க. ஒன்று, பணம் வாங்கிட்டியா அப்படின்னாங்க. அடுத்தது, நீ ஒரு படம் பண்ணு பார்க்கலாம். அவர் படத்தை பார்க்குறான், 100 ரூபா கொடுத்து படம் பார்க்குறான், விமர்சனம் பண்ணுறான், அதனுடைய நிறைவுரையில் சொல்கிறான். உடனே நம்மளால என்ன சொல்லுவாங்க, ஒரு டைரக்டர் தயாரிப்பாளர் ஃபோன் பண்ணி நீ ஒரு படம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, படம் பண்ணி பார்த்தா நான் படம் பண்ணிடுவேன், நான் விமர்சனம் பண்ணுறேன், எனக்கு படம் பண்ண தெரியாது, அதுக்கான திறமை இல்லை அப்படிங்கிறனால தான் நான் விமர்சனம் பண்ணுறேன். விமர்சனம் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு 100 ரூபா படம் கொடுத்து பார்க்குற ஒவ்வொரு ரசிகனும் ஒரு விமர்சனம் தான். விமர்சனுடைய வேலை வந்து இந்த படம் வந்து மக்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான். அது யார் வேணாலும் சொல்லலாம். அப்படி சொல்லணும்னா பார்த்து நீ வந்து நீ ஒரு படம் எடு அப்படின்னு கேட்குறது அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ இந்த படத்தில் இந்த மைனஸ் எல்லாம் விட்டுட்டு ப்ளஸ் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் முதல் பாதி வந்து 120 ரூபா சரியாக போச்சு, அடுத்த பாதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இன்னொரு 120 ரூபா கொடுத்துட்டு வா, யார் வேணாங்க. அந்த மாதிரி ப்ளஸ்ஸில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாம் வந்து மைனஸ் சொல்லும்போது ப்ளஸ்ஸையும் சொல்கிறது தான் முறையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் காட்சிகள் நல்லா வந்துருக்கு. படத்தினுடைய பிரம்மாண்டம் ஃபேமிலி ஆடியன்ஸை தேட்டருக்கு வரவழைச்சிருக்கு. ராணாவுடைய ஆக்டிங்கு, பிரபாஸனுடைய பாடி லாங்குவேஜ் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட கிளாமருக்கான முக்கியத்துவம், அவருக்கான ரொமான்ஸ் காட்சிகள் அந்தளவுக்கு அனுஷ்காவுக்கு கொடுக்கப்படல. அனுஷ்கா வந்து கம்பீரமான இளவரசியாக காட்டியிருக்காங்க, பிரமாதமாக அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு டூயட் காட்சிகளாகட்டும் அல்லது ஒரு காதல் காட்சியாகட்டும், அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்த தமனா போர்ஷன் அளவுக்கு அனுஷ்கா போர்ஷன் கிளாமராவோ அல்லது ரசிக்கத்தக்க அளவில் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்தில் தமனாவுக்கு 2 சீன் தான் ரொம்பவும் பாவம். ஃபஸ்ட் பார்ட்டில் அந்தளவுக்கு மெயின் கொடுத்துட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து தமனா வந்து ஒன்றுமே தான் பண்ணிட்டாங்க பாவம். அப்புறம் அனுஷ்காவுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய ஆக்டிங், அவங்களுடைய நடையுடைய பாவனைகள் எல்லாமே வந்து ஒரு இளவரசி எப்படி இருப்பாங்க, எப்படி சிறுக்காக வசனம் பேசுவாங்க, எப்படி தன்மானத்தோடு நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே பிரமாதம். ஆனால் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் சேலைக்கு பச்சை கலர் ஜாக்கெட்டு, இல்லைன்னா பச்சை கலர் சேலைக்கு ரோஸ் கலர் ஜாக்கெட்னு ரொம்ப கான்ட்ரவர்சியாக. இதெல்லாம் இந்த காலத்துக்கு கொண்டு தான் போடுவாங்க. அந்த காலத்தில் அரசலோகத்தில் இந்த மாதிரி இருந்துருக்கா அப்படிங்கிறதுக்கான ஆவணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து லைட் கலர் சேரை தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும். ஒரு சரித்திர ஆவணங்கள்லையும் சரி, பழைய படங்களில் புராண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைட் கலர் சேர் தான் போடுறாங்க. இந்த மாதிரி டார்க் கலரு அடிக்கிற மாதிரி கலர் வந்து அந்த காலத்தில் பெண்கள் வந்து விரும்பினாத ஆவணங்கள் இல்லை. அதே போல் அவர் போட்டிருக்க ஜாக்கெட்லாம் வந்து பப்கை ஜாக்கெட்லாம் போட்டிருக்கு. அந்த காலத்தில் பப்கை ஜாக்கெட்லாம் வந்து அந்த புராண காலத்தில் வந்து அந்த மாதிரி பப்கை ஜாக்கெட்டு நடைமுறையில் இல்லை. இந்த மாதிரி சில சின்ன சின்ன குறைகள்லாம் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு மக்கள் வரவேற்கப்பட்ட ஒரு நல்ல சரித்திர படம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் ஒரு ஒன்லைனாக பார்க்க போனால் ஒரு ஒரு பொண்ணுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, இதுதான் கதை. அந்த அரியணை வந்து அண்ணனுக்கு கிடைக்குதா தம்பி கிடைக்குதா, அந்த இளவரசி வந்து யாருக்கு கிடைக்கிறாங்க, இந்த இதுதான் வந்து படத்தினுடைய மெயின் கதை. இந்த கதையை வந்து இவ்வளவு சஸ்பென்ஸாகவும் இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் 2 பாகங்களையும் மிக பிரம்மாண்டமாக கொடுத்த ராஜமௌழிக்கு பாராட்டுகள். இப்போ இந்த படத்தில் இன்னொன்று கவனிக்கணும். அதாவது
இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமான பிளாக் டிக்கெட் ரேட் வித்த படம் வந்து மணிரத்னம் இயக்கத்தில் வந்த ரஜினிகாந்தினுடைய தளபதி படம் தான். அது வந்து இப்போ நிறைய பேர் நினைப்பான் ஒரு எந்திரன் படம் தான் வந்து சங்கர் டைரக்ஷனில் வந்த படம் தான் அதிகமான பிளாக் டிக்கெட் வச்சுருந்தேன். அந்த ரேட்டு நீங்கள் அப்படி கணக்கு வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிக்கெட் ரேட் வந்து 120 ரூபா அப்படின்னா எந்திரன் படம் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்றுது, கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்குன்னு வச்சுங்களேன். ஆனால் தளபதி படம் வந்து பால்கனி டிக்கெட் ஈரோடு அபிராமியில் 6 ரூபா இருக்குது, அந்த படம் வந்து 90 ரூபாய்க்கு விற்றாங்க, 15 மடங்கு. அந்த மாதிரி தான் நம்ம ரேஷியோ பார்க்கணும். அப்போ தமிழ் சினிமாவிலேயே இது வரைக்கும் அதிகமாக ரேஷியோவில் வந்து பிளாக் டிக்கெட் விற்ற படம் வந்து தளபதி. அதற்கு அடுத்தது இப்போ வந்து பாகுபலி படம் 5000 ரூபாய்க்கு எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் விற்றதா தகவல் வந்திருக்கு. அப்போ 120 ரூபா டிக்கெட் 5000னா எவ்வளோ மடங்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மடங்கு. அப்போ பாகுபலி ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படுத்தியிருக்கிறது. பாகுபலி டீமுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5/5. ஆனந்தவுடன் எதிர்பார்ப்பு மார்க் 45/100. தேங்க்யூ.